சுனாமி தாக்கியதன் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடல் அன்னைக்கு மீனவர்கள் மலர் தூவியும் பால் ஊற்றியும் மலரஞ்சலி செலுத்தினர். மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் துக்கம் அனுசரித்து வருகின்றனர். இந்தோனேஷியாவில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆழி பேரலைகள் எழுந்தன. சுனாமி தாக்குதலில் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இந்த ஆழி பேரலைகள் தாக்கியதன் 20வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடியில் உள்ள நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் இந்த சுனாமி ஆழிப்பேரலையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரையில் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். சுனாமி போல இயற்கை சீற்றங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என கடல் தாய்க்கு மலர் தூவியும் பால் ஊற்றியும் மறைந்த தங்கள் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சுனாமி என்ற ஒரு பேரலை ஒட்டுமொத்த உலக நாடையே தாக்கியது. கடல் சார்ந்த உலக நாடுகளே தாக்கியது. அந்த தாக்கியதில் எங்களோட தமிழ்நாடும் தூத்துக்குடியும் இதில் பாதிக்கப்பட்டது. இன்று அதே டிசம்பர் 26 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 20 ஆண்டுகள் நிறைவடைந்த முன்னிலையில் டிசம்பர் 26 நாங்கள் திரேஸ்புரம் பகுதியில் மீனவர்களும் சங்குலி மீனவர்களும் சேர்ந்து இன்று ஒரு நாள் நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் பூ மாலை தூவி அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த கடல் தாயை பிரார்த்தனை செய்கிறோம். கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணிற்கு மீனவர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக அதன் தலைவர் சுப்பராயன் தலைமையில் மீனவர்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர். அப்போது பெண்கள் இனி இதுபோல் ஆழிப்பேரலை வரக்கூடாது என வேண்டி கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தினத்தை கருப்பு தினமாக மீனவர்கள் அனுசரித்து வருவதால் கடலூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் கடலூர் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. திருப்பாதிரி புலியூர், மஞ்சக்குப்பம், முதுநகர், கிஞ்சம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மீன் மார்க்கெட்டுகள் மூடப்பட்டுள்ளன.